ஒரு வழியாக இந்த வீடியோவுக்கு ஒரு பதில் சொல்லிடலாம். ரீசெண்டாக ட்ரெண்டாக இருந்த ரீசெண்டாக கொஞ்சம் நாளாகவே ஆயிடுச்சு மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த கேரட் ஆயில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை கிளியர் பண்ணலாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மார்னிங் பேட்ச்க்கான ஆர்டர். இப்போ நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லையா, யார் யார் என்னென்ன பிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க, அதிகமாக பிக் பண்ணுற ப்ராடக்ட் இது நம்மளோட கஸ்டமர். இன்றைக்கி மார்னிங் பேட்ச் வச்சு அதுக்குள்ளே யார் யார் என்னென்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பேட்ச்க்கான அதிக ஆர்டர் வந்துட்டு கேரட் மேஜிக் ஆயிலும் ஒயின் ஆயிலும் தான். அந்த கேரட் மேஜிக் ஆயில் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சொல்லுங்கக்கா, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதில்? Skin 16, Premium Shine, Carrot Magic, Wine Oil. அடுத்து அந்த பாக்ஸில் Stay Fresh, Asian Secret. ஓகே, இந்த பாக்ஸில் Always Stay Fresh, ஓகே Asian Secret. ஓகே அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வச்சுருக்க பார்சல் என்னென்ன இருக்குது? Premium Shine, Skin 16, Carrot Oil, Wine Oil. அடுத்து இந்த பாக்ஸில் முன்னாடி உள்ள பாக்ஸ்லலாம் Clear Skin, Clear Skin தான். Asian Secret, Stay Fresh Powder, Premium Shine, Skin 16, Wine Oil, Carrot Oil. மார்னிங் பேட்ச் பவுடர்ஸில் என்னென்ன பவுடர்ஸ்க்கு அதிகமாக எடுத்திருக்கீங்க? Premium Shine, Skin 16, Stay Fresh, Asian Secret. சொல்லுங்கள், ஆயிலில் என்னென்ன இன்னைக்கு அதிக ஸ்டாக் எடுத்திருக்கீங்க? Carrot Magic, Wine Oil. ஓகே, சரி, ஓகே, இதெல்லாமே மார்னிங் பேட்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்களா? நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஆஃபர் வைஸாக பேட்ச் பை பேட்சாக மார்னிங் ஈவினிங் பேட்ச்னு தனித்தனியாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக்கேஜ் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து இந்த கேரட் மேஜிக் ஆயில் இருக்கு இல்லையா, ஒரு சில பேர் கேட்குறது ரீசெண்டாக இப்போ ஒரு சில பேர் கேட்குறது இந்த கேரட் மேஜிக் ஆயில் குஷ்பு மேம்னோட ட்ரெண்டிங் வீடியோ நிறைய யூடியூப்பில் நான் பார்த்தேன். சில பேர் வந்து பொறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து கருக்குது ஸ்கின்னு அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் 1 வீக்லேயே நல்ல ஸ்கின் டோன் ஒயிட்டன் ஆகிடுச்சு, லைட்டனாக இருக்குது, பிரைட்டனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கமல் நேச்சுரல்ஸோட கேரட் ஆயில் குஷ்பு மேம் யூஸ் பண்ண கேரட் ஆயில் தானா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம கேரட் மேஜிக் ஆயிலோட கலர் பாருங்கள். கேரட் மேஜிக் ஆயில் நம்மளோடது 2 in 1, ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். விட்டமின் இ பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆக்டர் குஷ்பு மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான வீடியோ நிறைய பேர் இப்போ போட்டுட்ருக்காங்க. கேரட் ஆயில், அந்த கேரட் ஆயில் தானா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி செஞ்சு ஒரு சில பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு சில பேர் வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வருது, ஒரு சில பேர் ஸ்கின் எல்லாம் அப்படி பொறியாக ஆயிடுச்சு, ரொம்ப டல்லாகிடுச்சு, அப்ளை பண்ணோன்னா கருத்து போன மாதிரி ஆயிடுச்சுன்னு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எதுதான் உண்மை அப்படிங்கிறது தெரியல, நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த கேரட் ஆயில் இல்லை, கமல் நேச்சுரல்ஸோட கேரட் ஆயில், அதாவது கேரட் அப்படியே போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணுற அந்த கேரட் ஆயில் கிடையாது. இந்த ஆயிலில் எதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்கள் சேர்க்குற ஆயில் பொறுத்து தான். அந்த குளுக்கோஸ் போட்டு எடுக்கிற ஆயிலாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆயிலும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன ஆயில் சேர்க்குறீங்க, எந்த மாதிரியான ஆயில் சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்து ரியாக்ட் ஆகும், உங்களோட ஸ்கின்ல வந்து ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை எவ்வளோ நேரம் கொதிக்க விடுறீங்க, அது எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அதை எப்படி வந்துட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறீங்க, இது எல்லாமே ரிசல்ட்டுக்கு ஒரு காரணம் தான். ஸோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் வரும். நீங்கள் சேர்க்குற ஆயில் வந்து தப்பாக இருந்தாலோ, அது வந்து ஒரு பியூரான ஆயில் இல்லை அப்படி இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இன்னொன்று வந்து கேரட்டோட பெனிஃபிட் வந்து அதில் அப்படியே கிடைக்காது. யோசிச்சு பாருங்கள், சும்மா கேரட்டை சீவி கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக ஏதோ ஒன்று நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு
அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு பாடியில் பெனிஃபிட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் அந்த கேரட் ஆயிலோட ரிசல்ட்டுமே இருக்கும். இப்போ கமலி நேச்சுரல்ஸோட கேரட் ஆயில் எப்படி இருக்கும்னா, அது வெறும் கேரட் மட்டும் இருக்காது, ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குற ஆயில்ஸ், க்ளோ கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ், நல்ல டேனை ரிமூவ் பண்ணுற, டீப்பாக கிளென்ஸ் பண்ணுற, டே பை டே ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ், ஆயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் அது அந்தளவுக்கு ஒரு ஷைனிங்காக, ஒரு க்ளோவிங், டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் லைட்டனிங் எல்லாமே கொடுக்குது. கேரட் மேஜிக் ஆயில் மட்டும் கிடையாது, கமல் நேச்சுரல்ஸோட எல்லா பியூட்டி ஆயில்ஸுமே ஒன்று யூனிக்கான ப்ராசஸில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ஒரு ஆயிலுக்கும் ஒரு நேம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நேம் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது எதுக்கான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல க்ளோ கொடுக்குற ஆயில்ஸ், ஷைனிங் கொடுக்குற ஆயில்ஸ், ப்ளஸ் வந்து டே பை டே ஸ்கின்ல இருக்க சுருக்கத்தை ரிமூவ் பண்ணுற ஆயில்ஸ், தனித்தனியான ஆயில்ஸ், யூனிக்கான ஆயில்ஸ் ப்ளஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மேக் பண்ணுறது தான் ஒவ்வொரு பியூட்டி ஆயிலுமே. 19 பியூட்டி ஆயில்ஸ் இருக்குது, எல்லாமே யூனிக்கான ப்ராசஸில். இது இல்லாமல் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டு ஆயில், டம்மி டைட்டனிங் ஆயில்னு நிறைய ஆயில்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஆயிலுமே ஒரு பெனிஃபிட். அதனால தான் கமல் நேச்சுரல்ஸில் இந்த செட் ஆஃப் பியூட்டி ஆயில் வாங்குகிற கஸ்டமர் நிறைய பேர். குஷ்பு மேம் பண்ணுற அந்த கேரட்டை போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணுற ஆயில் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஆயில் கிடையாது. அந்த கேரட் ஆயில் இந்த கேரட் ஆயில் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பொறியாக வருது, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வருது, டேன் ஆகுது, கருத்து போகுது போட்ட உடனே, அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, நான் இதை ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இது எல்லாமே நீங்கள் சேர்க்குற ஆயில்ஸ் பொறுத்து, அதை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் கொதிக்க விடுறீங்க, இது எல்லாம் பொறுத்து தான் அதோட ரிசல்ட் வந்து இருக்கும். இன்னொன்று, அந்த ஆயிலில் கேரட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்ன ஆயில் சேர்க்குறீங்களோ ஆயிலோட பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்களே யோசிச்சு பார்த்து திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன், 1 வீக் வந்து யூஸ் பண்ணேன், ஸ்கின் டோன் வந்து அப்படியே லைட்டன் ஆகிடுச்சு. குஷ்பு மேமோட அந்த வீடியோ பார்த்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1 வீக்லேயே ஸ்கின் டோன் வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணால் மட்டுமே லைட்டன் ஆகிடுச்சு அப்படின்னு. எப்போதுமே ஒரு ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும்தான் ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணும். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ப்ராப்பர் க்ளீனப் ரொட்டீன் கொடுத்து ரெகுலர் பேக் ரொட்டீன் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு நெசசரி. அதுவும் எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரணும். நீங்கள் கமல் நேச்சுரல்ஸோட கேரட் மேஜிக் ஆயிலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தென் அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், என்னென்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், மினி கிட்டிலேருந்து பேசிக் கிட்டு ப்ரீமியம் கிட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் என்னென்ன நான் யூஸ் பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கமல் நேச்சுரல்ஸ் கேரட் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 1-2 வீடியோஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதனால தான் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் காட்டலை. அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து. இது சொல்லலை, கொதிக்க விட்ட உடனே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மசாஜிங் ஸ்டெப் ரொம்ப முக்கியம் ஸ்கின்னுக்கு. இன்னும் எங்கே வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.